அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய இடங்கள் பள்ளிவாசல்கள், அல்லாஹுடைய இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று. அப்படி என்றால் யார் அல்லாஹுடைய இல்லங்களோடு மஸ்ஜிதுகளோடு தங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அதை தங்களுடைய உள்ளங்களோடு அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விற்கு உரியது என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இல்லங்கள் ஒவ்வொரு இறையஞ்சக்கூடிய அடியானுடைய வீடுகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர், யார் இந்த பூமியில் அல்லாஹுடைய இல்லத்தை அமைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அதை நிர்வகிப்பவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். யார் நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்று மலக்குகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் யார் உன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், பள்ளிகளை அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகித்த அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய இடத்தை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அமைப்பான், அவர்கள் காலையிலும் மாலையிலும் செல்வதற்கு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இருளில் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு அவர்களை நடக்க வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய இல்லங்களோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார்.